அவர் வந்தால் நாங்க சேர்க்க மாட்டோம். ஒரு கால் மாப்பிள்ள வந்தாருன்னா சேர்த்துப்போம். என்னம்மா சொல்லுங்க உங்க தலைவர்கிட்ட. நாங்க தனிச்சுதான் ஐயா. ஏற்கனவே கொள்ளடிச்சு வச்சிருக்கீங்க, எங்க மேல பழைய போட்டு எங்களை உள்ள தள்ளுறதுக்கு. இவன் தான் அடிச்சான் கொள்ளன்ட்டு. நாங்க வந்து தூய்மையான கரத்தோட இருக்கணும்னு நினைக்கிறோம். சரி பரவாயில்ல, உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம். நாங்க உழைக்கணும்னு நினைக்கிறோம். 13 கட்சி கூட்டணி 2.5. அந்த 2.5 அப்படியே 13 பிரிங்கம்மா. 20 லட்சம் ஓட்டு கூட இல்ல உங்கள்கிட்ட. ஒத்த ஆளா சிங்கிளா நின்று சோலோவா நின்று கெத்தா வந்து 40 லட்சம் ஓட்டு வாங்கிருக்கோம். வைகோ என்ன அப்படி கர்ஜிப்பாரு, பாரு அப்படி துண்ட தூக்கி 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 விட்டு பேசுவாரு. இப்ப மைக்க பிடிச்சிட்டு ஐவுறாரு. 1 சீட்டு 2 சீட்டு திருமாவளவன் அப்படியே மீசை அப்படி முறுக்கி விடுவாரு மேல. வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி இப்ப மீசை தொங்கிருச்சு. கெத்தா அப்படி ஜெயிச்சு காட்டுறோம். நெஞ்ச நிமித்தி நிக்கணும். பாடுறா அட்ரான்ட்டு. நாங்க வந்து ஒரு ஆளா வர்றோம். வெக்கமா இல்ல? 13 பேர் ஒரு ஆளா அடிக்க வரீங்க நீங்க. அப்ப யார் பவர் சொல்லுங்க? நாங்க தான் சோலோ பர்ஃபார்மர். சோலோ பர்ஃபார்ம் பண்றோம். நீங்க வந்து கூட்டு கூட்டு சரியா? அதனால வந்து அது சும்மா செல்லாது 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 செல்லாது. அவர்தான் ஸ்டாலினே அப்படி சொன்னா கேட்ட கிட்டுக்கு நாடுவேன். அப்படியே திருமாவளவன் கிடுக்குறான்னாக்கா அவரு ஸ்டாலின்ல இருந்து கிடுக்கு நாடுவார். அப்படியே ஒரே செகண்ட்ல செஞ்சு முடிச்சுடுவாரு. அப்படியே ஆர்டர் போட்டா நடக்கும். செய்ய வேண்டியது தானே. ஐயோ கடவுளே, இவ்வளோ போய் சொல்றாங்களே. முருகா, திருச்செந்தூர் முருகா பாருப்பா, பாத்துக்க, பத்திரமா இரு, பத்திரமா இரு. மக்களை எல்லாம் சுட்டு கடவுளே சுட வர்றாங்க, பாத்துக்க இறைவா. திமுக ஆளு பிஜேபி நீங்க பாருங்க. சொல்லுங்க, நீங்க இல்லன்னு சொல்லுங்க பாப்பா. விஜய்க்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. சரி, விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு திமுக பிஜேபி இவங்க 2 பேரும் முதல் எதிரின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கையில எங்க கூட அவர் கூட்டணிக்கு வர போறதும் இல்லை, நாங்க அவரை கூட்டணியில சேர்க்க போறதும் இல்லை. வந்தா சேர்க்க மாட்டீங்களா? அவர் வந்தால் நாங்க சேர்க்க மாட்டோம். ஒரு கால் மாப்பிள்ள வந்தாருன்னா சேர்த்துப்போம். என்னம்மா சொல்லுங்க உங்க தலைவர்கிட்ட. நாங்க தனிச்சுதான் ஐயா. ஏற்கனவே கொள்ளடிச்சு வச்சிருக்கீங்க, எங்க மேல பழைய போட்டு எங்களை உள்ள தள்ளுறதுக்கு. இவன் தான் அடிச்சான் கொள்ளன்ட்டு. நாங்க வந்து தூய்மையான கரத்தோட இருக்கணும்னு நினைக்கிறோம். சரி பரவாயில்ல, நினைக்கிறோம். கழுத உழைக்கணும்னு நினைக்கிறோம். பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கழுத தேஞ்சா கட்டெரும்புங்கிற மாதிரி இப்போ நாம் தமிழர் தேஞ்சு கட்டெரும்பா மாற போகுது 2026. 40 லட்சம் ஓட்டுக்கு மேல போயிடுச்சு. அங்கீகாரம் பெற்ற 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி. நாங்க வெற்றி தான் பெறல, ஆனா நாங்க தனிச்சு நின்று 50 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கோம். 36 லட்சமா 36 லட்சமோ 40 லட்சமோ வாங்கி. திமுக எவ்வளவு வாக்கு அது சொல்லுங்க பாப்போம். உங்களால சொல்ல முடியுமா? திமுக தான் நாங்க தான் 2.25 கோடி ஓட்டுவோம். 2.25 கோடி. 13 கட்சி கூட்டணி. 13 கட்சி கூட்டணி 2.5. அந்த 2.5 அப்படியே 13 பிரிங்கம்மா. 20 லட்சம் ஓட்டு கூட இல்ல உங்கள்கிட்ட. ஒத்த ஆளா சிங்கிளா நின்று சோலோவா நின்று கெத்தா வந்து 40 லட்சம் ஓட்டு வாங்கிருக்கோம். அட நீ வேற. 13 பேர் 2.5 கோடி பெருசா? ஒத்தால 40 லட்சம் பெருசா? நீ சொல்லுமா. இப்ப 5ல 1 பங்கு நாங்க வாங்கிட்டோமா? விஜய் கட்சி ஆரம்பிச்சது இவங்களுக்கு தான் பாதிப்பு. இவங்க தொண்டர்கள் தான் விஜய் கிட்ட போயிட்டாங்க. இந்த இளைஞர்கள் பூரா அங்க போயிட்டாங்க. இவர் வீரவசனத்துக்கு யாரும் ஒத்து போகல. 14 வருஷமா கட்சியில செலவு பண்ணி வீடை வித்து, ஆடை வித்து, மாடை வித்து, பொண்டாட்டி தாலியை வித்து எல்லா பேரும் செலவு பண்ணி 50 ரோட்ல தெரியும். தான் சொல்றேன். அதனால இப்ப வந்து அங்க வந்து போனாக்க ஏதோ என்னத்தையோ ஒரு கவுன்சிலர் போன பேர்ல நின்றாங்க, கொஞ்சம் கவுன்சிலர் வந்தானுங்க, என்னத்தையோ காசு பாக்குறானுங்க. அதனால இந்த தேர்தல் முடிஞ்சுன்னா அடுத்து கவுன்சிலர் தேர்தலையாவது ஏதாவது ஜெயிச்சு வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. யாருகிட்ட? விஜய் கிட்ட. ஜெயிக்க மாட்டாருங்க, கவுன்சிலருக்கு போயிட்டாரு பாருங்க. எம்எல்ஏல ஜெயிக்க மாட்டாங்க, அவர் கூட்டணி வந்துருவாருங்க. அப்புறம் பேசுங்க, தனிச்சு நிக்க மாட்டாரு. அவர் கூட்டணி வந்துருவாரு. அவரு கூட நிக்கிற ஆளெல்லாம் வந்து கரெக்டா பக்காவா பிளான் பண்ண நிக்கிறாங்க எல்லாரும். யாரு கூட கூட்டணி? உங்க கூட தான், இல்லன்னா பிஜேபி கூட.
ஏதோ நடக்கும். நீங்க எங்களோட கூட்டணி இல்லை, வாழ விட மாட்டாங்க, வளர விட மாட்டாங்க. எப்படியாப்பட்ட விஜயகாந்தியே கூட்டணியில சேர்க்கலையா நீங்க? வைகோ என்ன அப்படி கர்ஜிப்பாரு, பாரு அப்படி துண்ட தூக்கி 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 விட்டு பேசுவாரு. இப்ப மைக்க பிடிச்சிட்டு ஐவுறாரு. ஒரு சீட்டு 2 சீட்டு. திருமாவளவன் அப்படியே மீசை அப்படி முறுக்கி விடுவாரு மேல, வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி. இப்ப மீசை தொங்கிருச்சு. 2 சீட்டு. எறா மீசை அப்படி சுட்டி வச்சிருக்கோம், அதுக்கு ஒத்த சீட்டு. இந்த மாதிரி சேர்த்து கம்யூனிஸ்டா கிறிஸ்தவரை போய் திட்டுறது, அங்கே போய் கஞ்சி குடிக்கிறது, முஸ்லீம்கிட்ட தப்பியை போட்டு கஞ்சி குடிக்கிறது. ஆனால் சாமி கும்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவ கோயிலில் போய் சிலுவை எடுத்துக்குவாங்க, சாமி கும்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. தமிழ் கோயிலில் போய் அவங்க மனைவி போவாங்க, வருவாங்க, எல்லாரும் போவாங்க, எல்லாரும் கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவாங்க. ஏன் திருமாவளவனா நீ கோயிலில் போயிட்டு திருச்செந்தூரில் ஊதி அழைச்சார்ல திருத்தணியில் செய்வாங்க. பகல் வேஷம், இவர்கள்லாம் வேஷம், வேடதாரிகள், நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, டிராமா ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம். அதனால ஒத்தையில நின்று ஜெயிங்க, கெத்தா அப்படி ஜெயிச்சு காட்டுறோம், நெஞ்ச நிமித்தி நிக்கிறோம், பாடுறோம் அட்ரான்ட்டு. நாங்க ஒரு ஆளா வர்றோம், வெக்கமா இல்ல? 13 பேர் ஒரு ஆளா அடிக்க வர்றீங்க நீங்க. அப்ப யார் பவர் சொல்லுங்க, நீ சொல்லுமா? ஒருத்த நான் வர்ற சண்டைக்கு வாடான்றான். ஆனா நீங்க நடிக்கிறதுக்கு 13 பேரை கூப்பிட்டு வர்றீங்க, ஆள் பின்னாடி கட்டி இழுத்துட்டு வர்றீங்க. அது வரல, அவங்க கயிறு கட்டி இழுத்துட்டு வர்றீங்க, தொங்கிக்கிட்டு வர்றாங்க அவங்க எல்லாம். நீங்க காசை கொடுத்து கூப்பிட்டு வர்றீங்க. அப்ப கெத்து யாரு? நாங்க தான் சோலோ பர்ஃபார்மர், சோலோ பர்ஃபார்ம் பண்றோம். நீங்க கூட்டு சரியா? அதனால அது சும்மா செல்லாது. நீங்க ஜெயிச்சாலும் செல்லாது. இப்ப நீங்க ஜெயிச்சு கூட்டணியில் இருக்காங்களா, அவர்களுக்கு தேவை செஞ்சிட்டீங்களா? இந்த திருமாவளவன் மியூசிய முறுக்கி, திருமாவளவன் கூட இருக்க தம்பிகள் பாவம்மா, நல்ல பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, ஏதோ நம்ம அண்ணன் செய்வாரு. வளவிச்சு பாரு, வளவிச்சு பாரு. சின்ன பிள்ளைகளா நல்ல பிள்ளைகளா? இதே வாய்ப்பு அன்றைக்கு சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? அன்னைக்கு அப்படிதான் சொன்னா. கதறாங்கண்ணா. திமிரு யாரு? யாரு? இவர் கெடுத்து வச்சிருக்காருன்னா, கேஸ் வாங்கு, வெட்டு, அடி, குத்துனா தலைவர் சொன்னா செய்யறாங்க. நல்லதை கற்பிக்கணும். ஒரு ஆசிரியர் நல்லதை சொல்லி தரணும். தீய வழியிலே போவாதே, தீய வழியை பார்க்காதே, தீய வழிகளை பேசாதேன்னு சொல்லி கொடுவான். அவன் தான் ஆசான். நீ டெய்லி அடி, கத்தி எடுத்து வெட்டு, 10 கேஸ் உமல இருந்தா தாண்டா நீ விடுதலை சிறுத்தை. அப்படின்னா சிறுத்தை இருந்தா என்ன, செத்தா என்ன? அந்த பிள்ளைங்க வாழ்க்கையை பாடடிச்சுக்கிட்டுல. உங்ககிட்ட இருந்து ஒரு எம்எல்ஏ அவனும் வாங்க போறது இல்ல, ஒரு எம்பி நீ ஒத்த சீட்டுக்கு போய் முட்டி போட்டு நிக்கிற. நீ எல்லா தலையும் எண்ணி காட்டிட்டே கோட்டு சுத்தலாம் கொடுத்து தலையை எண்ணி என்ன லிஸ்ட் போயிருக்கோம். கோடிக்கணக்கில் காசு வாங்க அவரு செட்டில்டு, அவரு ஜாலியா இருக்காரு. பிள்ளைங்க எல்லாம் அவருக்கு தெருவெல்லாம் புள்ள, ஊரெல்லாம் பொண்டாட்டி, அதனால அவரு செட்டில். ஆமா, அப்ப வாங்குற பணத்தை என்ன பண்றாரு? எல்லாம் உங்களை மாதிரி ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடுக்குறாரு. ஐயோ எவ்வளவு பேருக்கு எவ்வளவு மலம் கலந்துச்சு. அது என்ன ஊறது? வேங்கை வயல். அத போய் ஒரு போராடி வெற்றி பெறத்துக்குள்ள ஆளுங்கட்சி கூட கூட்டணி. இதுல அவர்தான் ஸ்டாலினே அப்படி சொன்னா கேட்டு கிட்டுக்கு நாடுமே. அப்படியே திருமாவளவன் கிடுக்குனாக்கா அவர் ஸ்டாலின்ல இருந்து கிடுக்கு நாடுவார். அப்படியே ஒரே செகண்ட்ல செஞ்சு முடிச்சுடுவாரு. அப்படியே ஆர்டர் போட்டா நடக்கும். செய்ய வேண்டியது தானே? வேங்க வயல் பிரச்சனை கண்டுபிடிக்க வேண்டியது தானே? என்னதான் கண்டுபிடிச்சீங்க? யாரு? அதெல்லாம் சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, எல்லாம் தூக்கி வச்சு, கவலைப்படாதீங்க. இப்படியே ஐயோ கடவுளே, இவ்வளவு போய் சொல்றாங்களே. முருகா, திருச்செந்தூர் முருகா, பாருப்பா, பாத்துக்க, பத்திரமா இரு. மக்களை எல்லாம் சுட்டு கடவுளே சுட வர்றாங்க, பாத்துக்க இறைவா, எங்களை எல்லாம் காப்பாத்து, ஒன்ன காப்பாத்திக்க முருகா. நாடு கெட்டு போச்சு முருகா. சாமிய கும்பிட மாட்டேன்னாங்க, கும்பிடுறாங்க முருகா. விபூதி வைக்க மாட்டேன்னாங்க, திருட்டுத்தனமா வைக்கிறாங்க முருகா. கடைசியில இப்ப எதுக்கு வர்றாங்கன்னா, உங்ககிட்ட இருக்க சொத்தை புடுங்கிறதுக்கு, திருடுறதுக்கு வர்றாங்க முருகா. எல்லாத்தையும் கரைச்சி கட்டி ஆக்குறாங்க முருகா. அவங்களுக்கு நீயே சூழத்துக்கு ஒரு குத்து கண்ணுக்குள்ளே. புழல் ஜெயில இருக்கிற ஒரு கைதி அங்க இருக்க காவலர் அடிச்சு மண்டைய உடைச்சிருக்காங்க. என்ன நினைக்கிறது? இந்த திராவிட மாடல் ஆட்சி இதெல்லாம் நடக்குதுமா? காவல் நிலையம்ங்கிறது யார் கட்டுப்பாட்டுலமா இருக்கு? காவலர் கட்டுப்பாட்டுல காவல் நிலையம் இருக்கணும்.
அதை கட்டுப்படுத்துறது பூரா மந்திரிகள். அப்போ வந்து அவர் வந்து அடிமைகளாக இருக்காங்க. ஒரு புழல் சிறைச்சாலையில் ஒரு பெண் போலீஸ், ஒரு அந்தம்மா சவுத்து ஆப்பிரிக்காவை என்னமா நினைக்கிறேன், அதை பார்த்தா அந்த நீக்ரோஸ் மாதிரி தான் இருக்காங்க, சவுத் இந்தியன் மாதிரி தான் இருக்காங்க, கருப்பாக இருக்காங்க, ஏதோ கஞ்சா வழக்கில் உள்ளே இருக்காங்களாம். அந்த அம்மா வந்து அல்ட்ராசிட்டி ரொம்ப இருக்குதான், அடிச்சு முடிய பிடிச்சி வச்சு அந்த சிவத்துல குத்திருக்கு, இரும்பு வேலையில குத்திருக்கு, குத்துனா எல்லாம் உடஞ்சி இவ்வளோ பெரிய பேண்டேஜ், மூஞ்செல்லாம் வீங்கி இருக்கு. அந்த அம்மா அழுவுது. ஒரு காவல்துறைக்கே தமிழ்நாட்டில் ஒரு கைதியால பாதுகாக்க முடியலைன்னா எதுக்குடா நீங்களா இருக்கு, நாட்டுக்கிட்டு சாவுங்கடா. நீங்க ஒன்னே நீங்க அடிச்சு கொள்றீங்க, பெண்கள் அடி வாங்கிட்டு வராங்க பெண் போலீஸ். அந்த பெண் போலீஸ்க்கு பாதுகாப்பு இல்லை. அந்த அம்மா சொல்லுது, உள்ள துப்பாக்கி இல்லையாமா, உள்ள சிசிடிவி கேமரா இல்லையாமா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா. அந்த அம்மா சொல்லுது, நைட் ஆனாக்க நிர்வாணமா சுத்துறாங்களாம், பெண்கள்லாம் சுத்துறாங்களாம். அதை இந்த அம்மா வார்டன் கேட்டாக்கா இதை போட்டு அடிச்சு போட்டிருக்காங்க. வெளியில போய் பியூட்டி பார்லர்ல போய் புருவத்துக்கு வந்து ஐப்ரோ பண்றது உள்ள இருக்க அக்யூஸ்ட் வெளியில போறாங்க. இந்த அம்மா காவல்துறை ஒரு காவலாளி சொல்றாங்க, ஒரு போலீஸ் அம்மா சொல்லுது, வெளியில வந்து பியூட்டி பார்லர் போறாங்களாம், சர்வ சாதாரண வெளியில அனுப்புறாங்களாம், பாதுகாப்பு இல்லை, சிறைத்துறையில பாதுகாப்பு இல்லை. இந்த கைதிகள்லாம் தாராளமா பியூட்டி பார்லர் போறாங்க, வெளியில போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு உள்ள வர்றாங்களாம். இதைதான் சசிகலா உள்ள இருந்தப்ப பெங்களூர் அக்ரஹார சிறைச்சாலையில ஷாப்பிங் போயிட்டு வந்தது வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. அது இங்க நடக்குதான். அந்த அம்மா காலையில கதறுது. இப்ப அந்த அம்மா இந்நேரம் வாயை அடைச்சிருப்பாங்க, வாயில வச்சு அடைச்சிருப்பாங்க இந்நேரம். ஆனா காலையில சொல்லிடுச்சு. அது உள்ள வந்து அவ்வளோ பெரிய சிறைச்சாலையில வந்து ஒரு கேமரா இருக்கணுமா இல்லையா, கண்காணிக்கணுமா இல்லையா? ஒரு காவல்துறை ஒரே ஒரு போலீஸ் மட்டும் எப்படி பார்த்தோம்? ஒரு 50 பேர் 100 பேர் இருக்கணுமா? எவ்வளவு ஆயிரக்கணக்கான கைதிகள் இருக்காங்க, ரவுடி எல்லாம் இருப்பாங்க உள்ள, கொலை கேஸ்ல போன பொம்பளை எல்லாம் இருக்கும், கஞ்சா வித்த பொம்பளை இருக்கும், அடிப்படி சண்டைக்கு அந்த பொம்பளை இருக்கும், குழந்தைய கொண்ட பொம்பளை இருக்கும், எல்லாம் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் உள்ளேயே போட்டு அடைச்சு ஆக்ரோஷமா இருப்பாங்க, வெளி உலகத்தை பார்க்காம இருக்காங்க. 25 வருஷம் 30 வருஷமா வெளி உலகத்தை பார்க்காத சிறையில வாழ்ற பெண்கள்லாம் இருக்காங்க. 15 வயசுல போன பெண்கள் 50 வயசு அது உள்ள இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு எவ்வளவு பாதுகாப்பு வேணும்? ஒரு சிறையில வேலை செய்யற ஒரு காவல் பார்க்கிற ஒரு போலீஸ்கார அம்மா, காவல்துறையை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா வெளியில நடமாடுற எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? இதை யார்கிட்ட கேட்கணும்? நீங்க சொல்லுங்க, யார்கிட்ட சொல்றது? பாதுகாப்பு இல்லைன்னு எந்த நாய் சொல்லுச்சு? அந்த நாய் தான் வந்து பண்ணிருக்கு, மண்டைய உடைச்சிருக்கு. ஒரு நாய் நிர்வாணமா சுத்துதான், நைட் எல்லாம் பியூட்டி பார்லர் போகுதான், புருவம் இருக்குதான். இதுக்கு லத்தி கொடுத்துருக்கல, லத்தி இல்லையா, லத்தி இல்லையா, துப்பாக்கி இல்லையா, உள்ள கேமரா இல்லையா, எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா? புழல் சிறைச்சாலை, பெண் சிறைச்சாலையில பாத்துறோம். இனிமே எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சிருவோம். எப்போ 6 மாசம் எலெக்ஷன் பண்ணிடுவாங்க. இப்ப என்ன நம்ம இருக்கா இல்லையா, இதெல்லாம் கடத்திருப்பாங்களே, அந்த மாதிரி பப்ளிக்கா சொல்லிடுச்சுல மீடியாவுல. இவ்வளவு தூரம் யாரும் ஓப்பனா சொன்னது இல்லையம்மா, ஒரு சிறைச்சாலையை பத்தி அவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணது இல்ல. அந்த மாதிரி ஓப்பன் டாக் பண்ணிச்சு. இப்ப இன்னும் அந்த அம்மா கொண்டு போயிருப்பாங்க, எங்கேயாச்சும் கொண்டு போய் ரகசியமா வச்சு கவனிப்பாங்க. அதெல்லாம் ரகசியமா வச்சு கர்மம் என்னத்த பேசுற நீ? இப்போ ரகசியமா வச்சு என்ன கவனிப்பாங்க? உங்க ஆளுக்கு என்ன பண்ணுவாங்க? கோட்டை விடுவீங்க, கைய உடைப்பீங்க, காலை உடைப்பீங்க, கட்டு போடுவீங்க. அதுவே பாவம் ஆஸ்பத்திரியில போய் கண்டு போட்டிருக்கு, மூளை எல்லாம் சேதமாயிருக்கு. பாத்தீங்கல்ல, ஒண்ணுமே தெரியாதுன்னு பாருங்க. இப்போ அப்படியான்னு கேட்டாருல்ல, இதுதான் திராவிட மாடல். இதெல்லாம் நடக்குமா? இன்னும் ஒரு 3 மாசம் பொறுத்து பார்ப்போம். 7வது மாசத்துல வளைகாப்பு பண்ண போறீங்க? ஆமா. யாருக்கு? உங்களுக்குதான் சடங்கு வச்சு அனுப்பிடுறோம் பாருங்க திமுகவுக்கு. மொத்தம் 75 வருஷம் நாட்டையே. அதாவது நான் உண்மையிலே கேட்கிறேன், இது தமிழ்நாடுன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? இருக்கா இல்லையா? இது வந்து மக்களுக்கான நாடுன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஒப்புறான உங்க அப்பா வீட்டு வீடு மாதிரியே, உங்க அப்பா வீட்டு சொத்து மாதிரி, மவுண்ட் ரோடு உங்க அப்பா வீட்டு ரோடு, பீச் இவங்க அப்பா வீட்டு ரோடு, கக்கூஸ் இவங்க அப்பா வீட்டு ரோடு, கடற்கரை இவங்க அப்பனது, பெரிய மால் இவங்க அப்பன், எல்லாம் எங்க அப்பா, ஏர்போர்ட் எங்க அப்பனது, இருக்கிற விளைநிலம் பூரா எங்க அப்பா வீட்டு நிலம். இந்த இருக்கிற மக்கள் எல்லாம் ஆடு மாடுகள் எல்லாம் எங்க அப்பா வீட்டுக்கு. அப்படி நினைச்சிட்டு வாழ்றாங்க. அந்த கனவுல இருந்து வெளியில வரணும். அவங்க வந்து ஒரு மாதிரி பிரம்மையில இருக்காங்க. பிரம்மையில
நாம் தான் எல்லாம். கண்ணை மூடிட்டு சில பேர் பிரம்மையில் இருப்பாங்க. தெரியுதா? உலகம் தெரியுது, இந்த உலகம் வந்து எனக்கு குட்டியாக தெரியுது. நீங்கள் எங்கே இருக்கீங்க? உலகத்துக்கு மேலே உச்சியில் உட்காந்துருங்க. எப்படி உட்காந்துருங்க? சப்பலாங்கல் போட்டு உட்காந்துருங்க. மக்கள் பூரா கீழே இருக்காங்க சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பிரம்மை. அந்த பிரம்மையில் வந்து ஒரு போயிட்டார். யாரு? ஸ்டாலினும் உதயநிதியும். கொஞ்சம் கூட விவசாய இல்லை. நம்ம ஒரு முதலமைச்சராக இருக்கோம், மக்கள் வாக்கு போட்டு வந்திருக்கோம். இந்த மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணுமே, இந்த நாட்டுக்கு ஏதாச்சும் செய்யணுமே. இவ்வளவு இப்ப பாருங்க 6 மாசம் இருக்கா, இப்பெல்லாம் என்ன ஒரு கரண்ட இது பண்றோம், வயலை இதை பண்றோம், ஆசிரியர் பாக்கி தரல, இந்த நர்ஸுக்கு பாக்கி தரல, பள்ளியை சீரமைக்கல, நிறைய பள்ளியில கழிவறை இல்ல, பெண்கள் கற்பழிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு கேள்வி முறை இல்ல, அந்த சார் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதை ஒழிச்சு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் வந்து சொல்லாம இப்ப வந்து 1000 ரூபாய்க்கு 2000 தர்றான். நீங்க ஓட்டு போட்டுருங்கம்மா. அம்மா அம்மா உங்க காலை கையா பிடிக்கிறம்மா, கைய காலா பிடிக்கிறம்மா, எனக்கு வாக்கு செலுத்திருக்கேன். நான் வந்தானா பாருங்க, உங்களுக்கு வந்து உங்க அக்கா ஒன்றுங்க 5 லட்சம் போடுறான் பாரு. இப்போ வர்றதா இல்லையா பாருங்க. சரி, உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு வந்து பதில் அளிச்சிருக்கீங்க. அதுக்கு ரொம்பவே நன்றி.